மருமகளே, அம்மாடி மருமகளே, எந்திரிமா. எந்திரி எந்திரி. அத்த, அம்மா. குட் மார்னிங் அத்தை. இந்தம்மா. ஓ, காஃபி. மாவு. என்னத்த மாவு? மாவு, கோல மாவு. அப்ப காஃபி? ஆமா, இந்த அம்மா நேத்தா கல்யாணம் ஆகி வந்தாங்க பெட் காஃபி போட்டு எழுப்புறதுக்கு. இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்து 2 மாசம் ஆகுதுமா. 2 மாசம் ஆகுது. நீ எந்திரிச்சு ஏதாவது வழக்குல செய்வன்னு பார்த்தா அதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட காணும். அதான் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நானே உன்னை எழுப்பி விட்டேன். பா, இந்த கோலமா வச்சு போய் கோலம் போடு. மணி என்ன ஆகுது? 5 தான் ஆகுது. மிட் நைட்ல எழுப்பி விட்டோம். அடி, விட்டிக்கிறதுக்குள்ள போய் கோலம் போடு போ. அப்படியே எல்லாத்துக்கும் வந்து காப்பியை போடு. சீக்கிரம் சட்டை போட்டு ஏஞ்சி போ. காஃபி. சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. எங்க அம்மா கூட என்ன இவ்ளோ டார்ச்சர் பண்ண மாட்டேன். நான் 10 நிமிஷம் தூங்கிட்டு தான் எந்திரிப்பேன். போடி. அடே, ஏஞ்சே இல்லையா? ஐயோ அத்தை, இந்த 10 புள்ளியா 15 புள்ளியான்னு பார்க்க வந்தேன் அத்தை. மானவரே, என்னம்மா இவ்ளோ தண்ணி வேஸ்ட் பண்ற? ஏண்டி? நாட்டுல அவன் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறான். நீ இருக்கிற தண்ணிலாம் சிங்கு குத்திட்டு இருக்க. சரி, அதை விடு. இங்க என்னமா இவ்ளோ சாப்பாடு இருக்கு? 3 பேருக்கு எவ்வளவுமா சமைப்ப? இப்படி ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ற? ஏன் வேஸ்ட் ஆகாதடி, அடுத்த வேளைக்கும் சாப்பிடலாம். 3 பேருக்கு எவ்வளவு சமைக்கணும்னு தெரியாதா? இப்படி வேஸ்ட் பண்ற? எங்க வேஸ்ட் ஆகாதுங்க. மூஞ்சி ஆகாது. எப்படி சிக்கனமா வாழணும்னு உங்க வீட்ல சொல்லி தரலையா? ஏண்டி லைட் ஆஃப் பண்ண? ஆமா, இவ்ளோ வெளிச்சம் இருக்கு. வேஸ்டா கரண்ட் பில்லமா? நீயாடி பேசுற? பாரு, சின்ன பொண்ணு எவ்வளவு சிக்கனமா இருக்கா பாரு. அம்மாமா, என்னம்மா கிச்சன்ல போன் பேசுற? போன் பேசினா என்னடி? சிலிண்டர் இருக்கு, வெடிச்சிரும். அச்சச்சோ. அடி பாவி, சிக்கனமா தான் இருக்க மாட்ட. உயிர் மேல அக்கறை இல்லாம கூட இருப்ப. இங்கேயே போன் பேசி சிலிண்டர் வெடிச்சு நீ சாகிறது மட்டும் இல்லாம எங்க 2 பேரையும் சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. அதானே? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. என்னங்க நல்லா மாட்டிக்கிட்டான். என்னங்க? ஏண்டி விஷக்கிருமி, சும்மா போற மனுஷங்கிட்ட என்ன மாட்டி விட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டு பாக்குறியா? மா, nothing like that. நான் ஜஸ்ட் உன் நல்லதுக்காக சொன்னேன். வெங்காயம். அம்மாடி, அந்த காலை கொஞ்சம் லைட்டா தூக்குமா. அத்தை, நீங்க ஏன் அத்தை இதெல்லாம் பண்றீங்க? நான் மோ போடுறேன், கொடுங்க அத்தை. அட, இதுவும் கோல்டு சம்பந்தமான ஒண்ணுதாம்மா. தண்ணில கிண்ணில கையை வச்சு சளிகிளி பிடிச்சிச்சுன்னா அத்தையால தாங்க முடியாதுமா. என் தங்கம்ல, நீ டிவியா பாருமா. அத்தை நானே தொடச்சுக்கிறேன். சத்து தள்ளிக்குமா. வாவ், எங்க அம்மா என்ன சாப்பிட்டோம். என் மாமியார பாத்தியா? அம்மா. டேய் மவனே, மா போட்டுருக்கேன், பார்த்து வா, கீழே வந்துட்டு போற. மா, எதுக்குமா இந்த வேலையில நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வாரம் மட்டும் நான் பாக்குறேன். எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். துணி துவச்சதும் அம்மா தான், பாத்திரம் கழுவதும் அம்மா தான், ஏன் சமைச்சதும் அம்மா தான். மா, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? பார்த்தா தெரியல, சபால உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்கப்பா, இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் வேலை வாங்க முடியுமாப்பா? மா, வயசான காலத்துல நீங்க ஏமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் அம்மா கூட முடியலாலும் நான் தாப்பா உன்னை பாத்துக்கணும். சரிப்பா, மேல வத்தல காஞ்சிட்டு இருக்கு, அம்மா நான் எடுத்து வரேன். தள்ளுப்பா. அம்மா, மறுபடியும் ஏண்டி வயசானவங்களை வேலை பார்க்க விட்டு நீ டிவி பார்த்துட்டு இருக்க? சத்தியமா நான் செய்யறேன்னு தான் சொன்னேன். அவங்கதான். She is lying. Your mom is lying. நம்பாதீங்க ப்ளீஸ். ஆபீஸ் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். என்ன இவனும் நம்ப மாட்டான்.